ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். என் அன்பு குழந்தையே, இன்று உனக்கான நாள். சுப சகுனத்தோடு நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். உன் வாழ்வில் நடப்பது கனவா அல்லது நிஜமா என்று நீயே பரிதவித்து நிற்கப் போகும் அந்த மாற்றம் உன் வாழ்வில் சர்வ நிச்சயமாக நடக்கத்தான் போகிறது. அந்த சுப சகுன செய்தியோடு இப்பொழுது உன்னை தேடி உன்னப்பாவே வந்திருக்கிறேன். நீ நினைப்பது எல்லாமே உனக்கு சாதகமாக அமையும். இன்று உனக்கான அற்புதமான நாள். மனநிலையை எப்பொழுதும் சமநிலமாக வைத்திருப்பவர்களால் மட்டுமே வாழ்வில் உயர் நிலையை, உயர் பதவியை அடைய முடியும். உணரும் வரை, உணர்ந்து கொள்ளும் வரை உண்மையும் ஒரு பொய்தான் என் குழந்தையே. உயிர் இருக்கும் வரை வாழ்க்கையும் ஒரு புதிராகத்தானே இருக்கிறது. நீ எதை வேண்டுமானாலும் இழக்கலாம், வழி கொடியதுதான். தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே, ஏனென்றால் வாழ்வு மிக மிக பெரியது. பதிலுக்கு பதில் எதிர்த்து பேசிக்கொண்டே இருப்பவர்கள் அறிவாளியும் அல்ல. எது நடந்தாலும் அமைதியாக இருப்பவர்கள் முட்டாளும் அல்ல. இதை நன்றாக புரிந்து கொள். உன் வாழும் வீட்டில் எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கிறது என்பது முக்கியமே அல்ல. நிம்மதி எவ்வளவு அதிகமாக இருக்கிறது என்பதுதான் முக்கியமான முக்கியம். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். ஒரு செடி சிறியதாக இருக்கும் பொழுது அதனுள் வரும் ஆடு அதனை கடிக்க செய்யும். அதே செடி விருட்சமாக வளர்ந்து பெரும் விருட்சமாக இருக்கும் பொழுது அந்த செடியை கடித்து தின்ற ஆடே வந்து அந்த மரத்தின் நிழலில் அமரும். அதன் பெயர்தான் வெற்றி. ஆம் குழந்தையே, அதன் பெயர்தான், அந்த விருட்சத்தின் வளர்ச்சிக்கு பெயர்தான் வெற்றி. வாழ்வில் அனைத்தையும் இழந்து விட்டோம் என்று நீ நினைக்கும் தருவாயில் ஒன்றை மட்டும் நன்றாக நினைவில் வைத்துக்கொள். எதிர்காலம் என்ற ஒன்று நிச்சயமாக இருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. வருவது வரட்டும், போவது போவட்டும் என்று இருந்தால்தான் மனதில் நிம்மதி நிச்சயமாக நிலை கொள்ளும். கஷ்டங்கள் இல்லாதவன் மனிதனே இல்லை. அந்த கஷ்டத்தை சகித்து கொண்டு வாழ தெரியாதவன் மனிதனாக இருப்பதற்கு சாத்திய கூறுகளே இல்லை என் குழந்தையே. எல்லாம் நம்மிடம் இருக்கிறது என்பதை மனதில் உறுதியாக பதிய வைத்துக்கொள். நம் உடம்பில் நோய் இல்லை, நம் வாழ்வில் செல்வங்கள் அதிகமாக இருக்கிறது என்று நேர்மறை சிந்தனையோடு நம் வாழ்வில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஆனந்தமும் அளவுக்கு அதிகமாகவே இருக்கிறதே என்று சந்தோஷமாக இரு. அந்த எண்ணமே உன்னை செல்வ செழிப்பாக வாழ வைக்கும். நோயில்லாத வாழ்வை நிரம்பாக பெற்றுக்கொள்ளும். எண்ணம் போல் உன் வாழ்வும் நல்ல விதமாகவே அமையும். நேர்மறையாக நினைக்க கற்றுக்கொள், நேர்மறையாக எண்ண கற்றுக்கொள், நேர்மறையாக பேச கற்றுக்கொள், நேர்மறையாக வாழ கற்றுக்கொள். உன் வாழ்வும் நேர்மறையாகவே இருக்கும். சந்தோஷமாக மனமகிழ்ச்சியான வாழ்வாகவே நிரம்பி இருக்கும். ஒன்று தெரியுமா என் பிள்ளையே, ஒரு வெற்றி ஒரு தோல்வியை மறக்க செய்யும். ஆனால் ஒரே ஒரு தோல்வி பல வெற்றிகளை பெற செய்யும், அனுபவிக்க முடியும். முயன்றுதான் பாரேன். இந்த உலகில் முடியாதது என்று எதுவுமே இல்லை. முயன்று கொண்டே இரு, ஓடிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. வாழ்வை வென்றே காட்டிவிடலாம். யாராவது போதனை செய்யும் பொழுது கற்றுக்கொள்ளாத பாடத்தை நீ சாதிக்கும் போது மிக சுலபமாகவே கற்றுக்கொள்கிறாய். இதுதான் வாழ்க்கையின் ரகசியம். இல்லாத ஒன்றை நினைத்து ஏங்குவதற்கு பெயர்தான் கனவு. ஏங்குவது கிடைத்த பிறகும் மீண்டும் வேறு எதற்காவது ஏங்க துவங்குவது நிஜம்தான். அவமானங்களை நினைத்து பயம் கொள்ளாதே. நிறைவான வாழ்விற்கு அந்த அவமானம்தான் மிகப்பெரிய ஊன்றுகோலாகவே இருக்கும். இதை நன்றாக மனதில் பதிய வைத்துக்கொள்.
அவமானங்களை நாம் அவமானப்பட்டு விட்டோமே, ஏளனமாக பார்க்கப்பட்டு விட்டோமே, இனி என்ன செய்வது, நம் வாழ்வே அவ்வளவுதான் என்று எதிர்மறையாக உன் மனதை கொண்டு செல்லாதே. எது நடந்தாலும் எனக்கு துணையாக என் அப்பா இருக்கிறார், அவருடைய மேற்பார்வையில்தான் எல்லாம் நடக்கிறது, எல்லாம் என் வாழ்வின் இன்பத்திற்காகத்தான் நடக்கிறது என்பதை மனதில் நன்றாக பதிய வைத்துக்கொள். உன் எண்ணம் போல் உன் வாழ்வு எப்பொழுதும் நல்ல விதமாகவே இருக்கும், நிறைவான வாழ்வாகவே இருக்கும். நான் உனக்கு துணையாக எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பேன் என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்து விடாதே, மறந்தும் கூட மறுத்து விடாதே. நம்பிக்கை நிறைந்த ஒருவர் யார் முன்னிலையிலும் எப்பொழுதும் மண்டியிடுவதே இல்லை. நம்பிக்கையோடு முயன்று பார். நீ நினைக்காது நடக்காது என்று நினைத்த காரியம் கூட உன்வாக்காக வந்து சேரும். ஒரு கதவு மூடப்பட்டால் அதைவிட சிறந்த வழி ஏதோ ஒன்று உனக்காக காத்திருக்கிறது என்பதை எப்பொழுதுமே நினைவில் வைத்துக்கொள். அந்த கதவு உனக்காகவே எப்பொழுதும் திறந்திருக்கும் என்பதை நம்பிக்கையோடு நம்பு. நம்பிக்கை வைத்தால் காத்திரு, அன்பு இருந்தால் ஆசையோடு காத்திரு, வழி தாங்கும் இதயம் இருந்தால் வாழ்ந்து காட்டு. போராட்டமாக வாழ்க்கையாக இருக்கிறதே என்று மட்டும் உன் மனதை நோகடித்துக் கொள்ளாதே. போராட்டம் நிறைந்தால்தான் அது வாழ்வாகவே இருக்கும். போராட்டமில்லாத வாழ்வு வாழ்க்கையாகவே இருக்காது, சுவாரஸ்யமாகவும் இருக்கவே இருக்காது. அவர்களே இந்த சாயியின் உண்மையான பிள்ளைகள், சாயியின் அன்புக்கு பாத்திரமானவர்கள். எப்பொழுதும் வாய்மையை கடைப்பிடிக்க வேண்டும். நீ அளித்த வாக்குறுதிகள் யாவற்றையும் நான் உனக்கு நிறைவேற்றுவேன். உன் ஆசைகள் அனைத்தையும் நான் உனக்கு நிறைவேற்றியே தீருவேன். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. வாழ்வில் நடக்கும் இன்பத் துன்பங்கள் அனைத்தும் உள்ளபடி அப்படியே ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மையை முழுமையாக வளர்த்துக்கொள். வருவதை அப்படியே ஏற்றுக்கொள். இதுவும் கடந்து போகும், இந்த நிலையும் மாறும், மாற்றங்கள் வரும் என்ற நம்பிக்கையோடு இரு. அனைத்திற்கும் சாட்சியாக நான் இருக்கிறேன். நான் இருக்கும் வரை உன் வாழ்வில் எதுவுமே தவறாக நடந்துவிட நான் விட்டுவிட மாட்டேன். இதுதான் உன் வாழ்வில் நடக்கும். உன் வாழ்வில் மாற்றங்கள் வரும், இதுவும் கடந்து போகும். இது உன் சாயி தேவாவின் தெய்வ தீர்ப்புதான். இவர்கள்தான் உன் வாழ்வில் வர வேண்டும். உன் வாழ்க்கை இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படிதான் நீ வாழ வேண்டும் என்று அனைத்துமே ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டதுதான். இது நாள் வரை உன் வாழ்வில் நடந்தது, இனியும் அப்படித்தான் நடக்கும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். எவ்வளவு வசதியாக நீ வாழ்கிறாய் என்பதல்ல உன் வாழ்க்கை, எப்படி மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்கிறாய் என்பதில் இருக்கு உன்னுடைய அழகிய வாழ்க்கை. ஒரு நல்ல விஷயத்திற்கு நாம் நினைக்கும் முன் இல்லாத தடங்களெல்லாம் நாம் அதை செய்ய மேற்கொள்ளும் பொழுதுதான் வரும். அதை நினைத்து மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாதே. வருவது வரட்டும், போவது போவட்டும் என்று உன் மனதை பக்குவமாக வைத்துக்கொள். உன்னை நோக்கி வருகின்ற அனைத்தும் என் கைகளிலிருந்துதான் உன்னிடம் வருகிறது என்பதை புரிந்து கொள். அதை எதிர்நோக்கி நீ எடுக்கும் பக்கமே உன் வாழ்க்கை என்னும் புத்தகம் எப்படி இருக்கப் போகிறது என்பதை தீர்மானிக்கும். அந்த புத்தகம் குறிக்கின்ற முக்கியமான காலம் நிகழ்காலம் மட்டும்தான். அதை எழுத உனக்கு எழுதுகோலாய் நான் இருப்பேன். உன் இறந்த காலத்தில் 1000 விஷயங்கள் நல்லதாகவும் கெட்டதாகவும் இருக்கும். அது உன்னுடைய தவறு அல்ல. உனக்கான என்ன தீர்மானிக்கப்பட்டதோ அதை தான் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். அதனால் முடிந்தது முடிந்துவிட்டது. அதை நோக்கி தேவையில்லாத ஞாபகத்தில் பயணித்துக் கொண்டே இருக்காதே. எதிர்காலம் நீ தீர்மானிப்பது அல்ல. நீ நினைப்பது போல எதுவுமே நடக்காது. நீ ஆசைப்படுவது எதுவுமே நடக்காது. அனைத்துமே தீர்மானித்தபடிதான் நடக்கும். நான் காட்டிய வழியில் நீ பயணித்துக் கொண்டே இரு. உனக்கு சேர வேண்டியதை நான் கொண்டு வந்து சேர்ப்பேன், சர்வ நிச்சயமாக. உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை நீ எதற்குமே கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? நான் இருக்கிறேன்.
உன்னுடைய கண்ணீர், கவலை, கஷ்டம் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கையோடு இருந்து நான் சொல்வதை முழுவதுமாக கேள். உனக்கு வருவது, கிடைப்பது, பெறுவது எல்லாமே மகிழ்ச்சிகரமாகவே இருக்கும். மகிழ்ச்சியானதாகவே முடியும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். ஒரு கதவு மூடப்பட்டால் அதைவிட சிறந்த வழி ஏதோ ஒன்று உனக்காக காத்திருக்கிறது என்பதை எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள். மகத்தான காரியங்கள் நடைபெறுவதற்கு மகத்தான நம்பிக்கைகளே பிறப்பிடமாக இருக்கிறது. நீ சுமக்கின்ற நம்பிக்கை நீ கீழே விழும்பொழுது உன்னை அது சுமக்கும். எனவே நம்பிக்கையோடு இரு. இதுநாள் வரைக்கும் உன்னுடைய கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் பார்த்து கொண்டிருந்த நான் இனி அதை உன் வாழ்வில் தொடர விடமாட்டேன். அனைத்திற்கும் ஒரு தீர்வாக நான் இன்று உன்னை தேடி வந்திருக்கிறேன். அதிசயம் உன் வாழ்வில் நிகழ்ந்தே தீரும். இந்த அற்புதமான நாளில் நான் உனக்கு வாக்கு கொடுத்தபடி நல்ல செய்தியோடு நல்ல தீர்வோடு உன்னை தேடி வந்திருக்கிறேன். எப்பொழுதும் நிம்மதியாக இரு. மனதை நிம்மதியாக வைத்துக்கொள். நம்பிக்கை உன் மனதில் தானாகவே வந்து குடிபுகும். மனதில் நம்பிக்கை வந்துவிட்டால் வாழ்க்கையில் வெற்றியடைவதற்கான அத்தனை வழிகளையும் அந்த நம்பிக்கையே உனக்கு காட்டும். எதிர்பார்க்கும் விஷயம் எதுவுமே என் வாழ்வில் நடக்கவில்லையே, நிகழவில்லையே என்றுதானே உன்னுடைய வருத்தமும் பிரச்சனையும், உன்னுடைய கனவும் நம்பிக்கையும் எப்பொழுது நிஜமாகும் என்ற ஆசையோடு இத்தனை நாளாக காத்து கொண்டிருந்தாயல்லவா? அதற்கெல்லாம் ஒன்றாக தீர்வு உன்னை தேடி வந்துவிட்டது. இதோ வந்திருக்கிறது. உன்னுடைய கஷ்டகாலமெல்லாம் முடிந்து விட்டது. இனி எதற்காகவும் நீ கவலைப்படவோ வேதனைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உன்னுடைய பிரச்சனைக்கான தீர்வை தேடி தேடி இத்தனை நாட்களாக அலைந்து கொண்டிருந்தாயல்லவா? உன் அத்தனை பிரச்சனைகளுக்குமான தீர்வை இதோ உன்னிடம் சேர்க்கவே இந்த மகத்தான நாளில் உன்னை தேடி நான் வந்திருக்கிறேன். சந்தோஷமாக இரு. வரும் வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கொள். நம்பிக்கை மட்டும் உன் மனதில் இருந்தால் போதும், அனைத்தையும் உனக்கு வசமாக்கி கொள்ளலாம். வரும் வாய்ப்பை சாதுரியமாக பயன்படுத்தி உன் வாழ்க்கையில் வெற்றியடைவதற்கான அத்தனை வழிகளையும் திறம்பட யோசித்து கொண்டே இரு. அதை செயல்படுத்தி கொண்டே இரு. நிச்சயமாக நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன். நீ செல்லும் பாதை எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றியடைவதற்கான பிரகாசமான வழியை உனக்கு நான் காண்பிப்பேன். மொத்த உலகமும் முடியாது என்று சொல்லும் பொழுது ஒருவேளை இது முடிந்தால் முடியலாமே என்று மெல்லியதாக உனக்குள் ஒரு குரல் கேட்குமே, அந்த குரலை மட்டும் நம்பு. உன் வாழ்க்கையில் நீ வெற்றி சிகரத்தை மிக சுலபமாக எட்டி பிடிக்கலாம். நான் இருக்கும் பொழுது தேவையில்லாத பயம் உன் மனதில் எதற்கு? ஓம் சாயிராம். ஓம் சாயிராம். நம்பிக்கை இருந்தால் அனைத்தையும் ஜெயித்து விடலாம் என்பதற்கு எடுத்துக்காட்டாக ஒரு சிறிய கதையை பார்க்கலாம். ஒரு குரு ஒருவர் தன் சீடர்களுக்கு தன்னம்பிக்கை பாடத்தை சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தார். அதனால் அந்த பாடத்தை தன் சீடர்களுக்கு புரியும்படியாக கதை சொன்னா எப்படி அந்த சீடர்களுக்கு புரியுமோ அப்படி கதையின் வாயிலாக அதை சொல்ல ஆரம்பித்தார் அந்த குரு. அந்த கதை என்னவென்றால், வேடன் ஒருவனுக்கு யானை என்றால் ரொம்ப பிடிக்கும். அதனால் அவன் காட்டின் குழிகள் பலவற்றை வெட்டி அவற்றில் விழும் குட்டி யானைகளை பிடித்து இரும்பு சங்கிலியில் கட்டிவிட்டு அந்த யானைகளை பார்த்து ரசிப்பானாம், மகிழ்ந்து கொண்டிருப்பானாம். ஏனென்றால் அவனுக்கு யானை என்றால் ரொம்பவே பிடிக்குமாம். அந்த யானைகளோ அவனிடமிருந்து தப்பிக்க எவ்வளவோ முயற்சி செய்தாலும் அவர்கள் முயற்சி வெற்றியடையவே அடையாதான். இருப்பினும் அவற்றால் முடியாத காரணத்தால் நாளடைவில் நம்பிக்கையையும் இழந்து விடுமாம் அந்த யானை. இப்படியே போராடி போராடி யானைகள் எல்லாம் நம்பிக்கையையும் இழந்துவிட்டு அப்படியே அந்த கயிற்றிலேயே இருந்து விடுமாம். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த யானைகள் பெரிதானவுடன் அந்த யானைகளை கயிற்றால் கட்டி விடுவானாம் அந்த மனிதன்.
அப்போது ஒரு நாள் வேட்டைக்கு ராஜா அந்த காட்டிற்கு தன் மகனோடு வந்தாராம். அப்போது பெரிய யானைகள் எல்லாம் கயிற்றில் கட்டியிருக்கிறதையும் குட்டி யானைகள் எல்லாம் இரும்பு சங்கிலியால் கட்டப்பட்டிருப்பதையும் பார்த்து அந்த வேடனிடம், எதற்கு குட்டி யானைகளை எல்லாம் இரும்பு சங்கிலியால் இப்படி கட்டி வச்சிருக்க, பெரிய யானைகள் எல்லாம் கயித்தால கத்தி வச்சிருக்க, இதற்குரிய அர்த்தம் என்ன, ஏன் இப்படி செஞ்சு வச்சிருக்க அப்படின்னு அந்த ராஜா வேடனை பார்த்து கேட்டாராம். அதுக்கு அந்த வேடன் என்ன சொன்னானா, மன்னா, பெரிய யானைகள் குட்டியாக இருக்கும் பொழுது இரும்பு சங்கிலியால் தான் கட்டப்பட்டிருப்போம், அப்படிதான் நான் அதை கட்டி விடுவேன். அப்போது குட்டியா இருக்கும் பொழுது அந்த யானை எப்படியாவது என்கிட்டேருந்து தப்பிச்சு போய் வெளியில போயிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோட முயன்று கொண்டே இருக்கும். அதனால அதனுடைய தீவிரத்தை குறைக்கிறதுக்காகத்தான் நான் இரும்பு சங்கிலியால கட்டியிருப்பேன். ஆனாலும் அதனால தப்பிக்க முடியாம இங்கேயே இருந்து பெரிய யானையா மாறின பிறகு அதை கயித்தாலேயே கட்டிடுவேன். ஏன்னா அப்போ அந்த யானையெல்லாம் நம்பிக்கையை இழந்திருக்கும். நம்ம பெரிதாயிட்டோம், வேறு இடத்திற்கு போய் நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த எந்த ஒரு முயற்சியுமே எடுக்காமல் அப்படியே இருந்துடும் அந்த யானை. அதனால் அதற்கு இரும்பு சங்கிலி தேவையில்லை, வெறும் கயிறு மட்டுமே போதும். அதனால்தான் குட்டி யானையெல்லாம் இரும்பு கயிற்றிலையும் இரும்பு சங்கிலியிலும் பெரிய யானையெல்லாம் கயிற்றால் கட்டியிருக்கேன் அப்படின்னு சொன்னானா. இந்த கதையிலிருந்து நமக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னா, இந்த யானைகளைப் போல அடைய நினைக்கும் இலக்கை அடையும் வரை நம்ம நம்பிக்கையை எப்போவுமே இழக்காம இருக்கணும். நடுப்புற எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்பிக்கையை இழக்காமல் எங்கே போய் நம்ம சேரணும், என்ன இலக்கை அடையணும், வாழ்க்கையில் வெற்றி அடையணும்னு நம்ம இலக்கு வச்சுருந்தோன்னா அதை அடையிற வரைக்கும் எந்த ஒரு சூழ்நிலை நம்மை சுற்றி நிகழ்ந்தாலும் நடந்தாலும் நம்ம நம்பிக்கையை எப்பயுமே இழக்காமல் இருக்கணும். ஏற்கனவே அந்த இலக்கை அடைவதற்காக நம்ம மேற்கொள்ளும் முயற்சியை விட மிக அதிகமான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். இதுதான் இந்த கதையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளும் பாடம் அப்படின்னு அந்த குரு தன்னுடைய சீடர்களுக்கெல்லாம் இந்த கதையை சொல்லி முடிச்சாராம். நம்மளும் நம் வாழ்க்கையில் நம்பிக்கையை மட்டும் இழக்காமல் நம்ம என்ன வேலை செய்யணுமோ அதை திறம்பட மிக அதிகமாக முயற்சியோடு அதை செய்துக்கிட்டே இருந்தோன்னா இன்றல்ல என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக நாம் நினைக்கும் இலக்கை அடையலாம், அடைந்தே தீரலாம். நம்பிக்கையோடு இருந்தால் நம் வாழ்க்கையில் வெற்றியடைவதற்கான அத்தனை வழிகளும் அத்தனை சாத்தியக்கூறுகளும் நம் வாழ்வில் நடக்கும், நிகழும். இது உண்மையிலும் உண்மை. ஒன்றை நன்றாக நினைவில் வைத்துக்கொள். எந்த விதமான கஷ்டங்கள் வந்தாலும், எது உன்னை சுற்றி நடந்தாலும் கவலைப்படாமல் பொறுமையாக உன் வேலையை செய்து கொண்டே இரு. கஷ்டங்களை தவிடு பொடியாக்க நான் வருவேன். உன் கஷ்டங்களை தவிடு பொடியாக்க நான் நிச்சயமாக வருவேன் என்ற நம்பிக்கையோடு இரு. உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது. நீ கேட்டது எல்லாம் உனக்கு கிடைக்கப்பெற்று சந்தோஷமாக ஆனந்தமாக உன் வாழ்க்கையில் சுகமாகவும் சந்தோஷமாகவும் வாழப்போகிறாய். உன் வாழ்வில் முக்கியமான ஒரு திருப்பம் ஏற்பட போகிறது. அந்த திருப்பத்திற்கான விடியல் உனக்காகவே விடியப் போகிறது. உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னால் கொடியாய் உயர்ந்து நிற்கப் போகிறாய். அந்த காலம் வெகு தொலைவில் இல்லை. உன் உழைப்பிற்கு ஏற்ற பலன் நிச்சயமாக கிடைக்கும். இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே வசந்தமே. உயரத்தில் இருக்கின்றோம் என்று எப்பொழுதுமே மனதில் பெருமிதம் பட்டுக்கொண்டே இருக்காதே. ஏனென்றால் தவறி விழ நேர்ந்தால் தரையில் இருப்பவர்களை விட உனக்கே பாதிப்பு மிக மிக அதிகமாகவே இருக்கும். எனவே தலைகணத்தோடு எப்பொழுதும் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். உன்னை தூசி என்று நினைப்பவர்களிடம் தூசியாகவே இருந்துவிடு. அப்பொழுதுதான் அவர்கள் கண்ணில் நீ படும் பொழுதெல்லாம், அந்த தூசி படும் பொழுதெல்லாம், ஏன் அப்படி நினைத்தோம், ஏன் தூசி என்று நினைத்தோம் என்று அவர்களே கண் கலங்குவார்கள். அவர்களே வருந்துவார்கள், ஏன் அந்த சொல்லை சொல்லிவிட்டோம் என்று. யார் உன்னை விட்டு விலகி சென்றாலும் உன் வாழ்க்கை அப்படியே நின்றுவிடப் போவதே இல்லை. அப்படியே நிற்பதும் இல்லை உன் வாழ்வில்.
தவறு செய்பவர்களை திருத்திவிடலாம் மிக சுலபமாக. ஆனால் அதை நியாயப்படுத்துபவர்களை ஒருபோதும் எந்த ஒரு நேரத்திலும் திருத்தவே முடியாது. சரியாக வாழ கற்றுக் கொடுக்கின்ற ஒவ்வொரு வழியும் மிக சிறந்த ஆசானாகவே இருக்கும். சரியாக வாழ்வ கற்றுக் கொடுக்கும் அந்த ஆசான். ஒன்றை மனதில் தீர்க்கமாக பதிய வைத்துக்கொள். உன்னை புரிந்து கொள்ளாதவர்களிடம் வார்த்தையால் போராடுவதை விட, வார்த்தைகளால் அவர்களோடு மன்றாடுவதை விட மௌனமாய் கடந்து போவதே மிக மிக சிறந்த வழியாகவே இருக்கும். துவண்டு போவது ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய பலவீனம்தான். மிகப்பெரிய பலவீனம்தான் துவண்டு போவது. ஆனால் வெற்றிக்கான நிச்சய வழி அதுவாகத்தான் இருக்கும். நீ துவண்டு விடாமல் எதிர்த்து நின்று போராடினால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வெற்றி உன்னை வந்து சூழும். தோல்வி அடைந்த பிறகும் மீண்டும் ஒரு தடவை முயற்சி செய்வதே நீ வெற்றி அடைவதற்கான மிகப்பெரிய முன்னேற்றப்படியாகவே இருக்கும். நீ செய்ய நினைப்பதை உடனே செய்துவிடு. காலம் காத்திராது. மனம் என்ன நினைக்கிறதோ, மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை அப்பொழுதே செய்துவிடு. செய்ய நினைத்தவுடன் செய்துவிடு. ஏனென்றால் காலமும் உனக்காக காத்து கொண்டிருக்காது. உன்னுடைய மனமும் நிலையானதாக இருக்காது, மாறிக்கொண்டேதான் இருக்கும். தானாக கலங்கிய கண்ணீருக்கும் தூசியால் கலங்கிய கண்ணீருக்கும் வித்தியாசம் அறிவது உண்மையான உறவு மட்டும்தான். உன் கண்களில் கண்ணீர் வந்தால் உடனே துடைக்க நான் உன் அருகிலேயே இருப்பேன். அது தூசியாக வரும் கண்ணீராக இருந்தாலும் சரி, கவலையாக வரும் கண்ணீராக இருந்தாலும் சரி, நான் உன் மீது முழுமையாக உண்மையான அன்பு வைத்திருக்கும் பொழுது உன்னுடைய கண்ணீரை துடைக்க அடுத்த நொடியே உன் கண்முன் வந்து நிற்பேன் உன் சாயி தேவா. நியாயங்கள் உன் பக்கம் இருந்தாலும் கூட புரிந்து கொள்ளாதவர்களோடு வாதிட முடியாமல் சில நேரங்களில் அமைதியாதான் இருக்க வேண்டும். உன்னிடம் பழகும் சிலர் பொதுவாக உன்னிடம் சொல்வார்கள், நீ எப்படி வாழப்போகிறாய் என்று. உன்னையே எதிர்மறை எண்ணங்களுக்கு உட்படுத்தவே அனைவரும் உன்னை ஆட்கொள்வார்கள். ஆனால் எப்பொழுதும் நேர்மறை சிந்தனையோடு இரு. எதிர்மறை எண்ணம் உன்னை நெருங்கினாலும் கூட அதை தொடவிடாமல் தடுத்து நின்று உன்னுடைய நேர்மறை சிந்தனையோடு எப்பொழுதும் இரு. உன்னுடைய எண்ணமே உன் வாழ்க்கையில் உன்னை வெற்றியடைய வைக்கும். உனக்கு துணையாக எப்பொழுதும் பக்கபலமாக உன் சாயப்பா உன்னோடு இருந்து கொண்டே இருக்கிறேன். இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கான விஸ்வரூப வெற்றிதான். நான் இருக்கிறேன் குழந்தையே. இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து ஜீவராசிகளின் மேல் அன்பு செலுத்து. எப்பொழுதும் மற்றவர்களை காயப்படுத்தும்படி பேச நினைக்காதே. எப்பொழுதும் மற்றவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டே இரு. தேவை என்று வருபவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய். அப்படி நீ உதவி செய்யும் பொழுது அவர்கள் சந்தோஷப்படும் அந்த ஒரு நிமிடமே போதும். உன் வாழ்க்கையில் நீ மிக பிரம்மாண்டத்தை சர்வ நிச்சயமாக காண்பாய். மற்றவர்கள் மனம் குளிர்ந்து அந்த ஒரு நிமிடம் உன்னை வாயார வாழ்த்தும் பொழுது உன் வாழ்க்கையே மிக பிரகாசம் அடையும். மற்றவர்கள் மனம் நிம்மதி அடைந்து சந்தோஷமாக ஒரு பார்வையை உன்மேல் பார்க்கும் பொழுது உன் வாழ்க்கையே பிரமிப்பாகவே இருக்கும். மிகப்பெரிய சந்தோஷம் உன் வாழ்வில் பிரகாசமாகவே வரும். இந்த உலகத்தில் முடியாதது என்று எதுவுமே இல்லை. எதுவானாலும் மனம் மட்டும் தளர்ந்து விடாதே. எதுவானாலும் மனம் தளராமல் போராடுபவன்தான் வாழ்க்கையில் மிக சுலபமாக வெற்றியை தன்வசம் ஆக்கிக் கொள்ளலாம். உன்னை வெறுப்பவர்களை, வெறுத்து ஒதுக்குபவர்களை நினைத்து ஒருபோதும் கவலை கொள்ளாதே. மனம் நொந்து போகாதே. அவர்களுக்கு உன் உண்மையான அன்பை பெறும் தகுதியும் பாக்கியமும் இல்லை என்று நினைத்துக்கொள். அதுதான் அவர்களுக்கு மிகப்பெரிய கஷ்டமான சூழ்நிலையாகவே இருக்கும். ஒருவனிடம் கோடிக்கணக்கான பணம் கொட்டி கிடந்தாலும் அவனிடம் ஒரு ஒழுக்கம் இல்லை என்றால், உண்மை இல்லை என்றால், நம்பிக்கை இல்லை என்றால் அவன் ஏழையாகத்தான் ஆவான்.
நிச்சயமாக அவன் ஏழையாகத்தான் இருப்பான். நம்பிக்கை இருக்கும் மனதில் வெற்றி வந்து கொண்டே இருக்கும். அனைத்துமே வந்து சூழ்ந்து கொண்டே இருக்கும். எப்பொழுதும் நம்பிக்கையை இழந்து விடாதே. தைரியமாக இரு. எது வந்தாலும் பார்த்து விடலாம் என்ற நம்பிக்கையோடு இரு. மறக்க வேண்டியவைகளை நினைத்து நினைத்து வருந்துவதும் நினைக்க வேண்டியவைகளை மறந்து விடுவதும் தான் இந்த உலகில் தற்பொழுது இருந்து வரும் எல்லா துன்பங்களுக்கும் மிக பெரிய ஒரு காரணமாகவே இருக்கிறது. உன்னுடைய சிந்தனை முழுவதுமே சாயிநாதர் மேல் வை. உனக்கிருக்கும் பிரச்சனைகள் மேல் உன்னுடைய கவனத்தை திசை திருப்பாதே. நீ அப்படி சோகங்களையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் நினைத்து கொண்டிருந்தால் உன்னால் முழுவதுமாக என்னை பார்க்க முடியாது. மனதை நிம்மதியாகவும் வெறுமையாகவும் வைத்துக்கொள். தேவையில்லாத பிரச்சனையை மனதில் போட்டு குழப்பிக் கொண்டிருப்பதால் தான் இவ்வளவு வேதனைப்படுகிறாய் என்பது உன் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். உன்னை வேதனைப்படுத்தியவர்கள், உன்னை காயப்படுத்தினவர்கள், உன் மனதை ரணமாக்கி சென்றவர்கள், உன்னை வேண்டாம் என்று உதறி சென்றவர்கள், இப்படி யாராக இருந்தாலும் நீ எப்படி வாழப்போகிறாய் என்று பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு மத்தியில் பிரம்மாண்டமாக மிக வெளிச்சமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினால்தானே அவர்களுக்கு நீ கொடுக்கும் நல்ல பதிலடியாக இருக்கும். அதை விட்டுவிட்டு புலம்பிக் கொண்டு கண்ணீரை சிந்திக்கொண்டு தேவையில்லாமல் கண்ணீரை வீணடித்து கொண்டு அப்படியே உட்கார்ந்திருந்தால் உன் வாழ்க்கையை எப்படி வாழ்வது, எப்படி ஜெயிப்பது, எப்படி பிரகாசமாக அவர்களுக்கு வாழ்ந்து காட்டுவது? சற்று சிந்தித்துப்பார் என் பிள்ளையே. உன்னை வேதனைப்படுத்தி சென்றவர்களிடம் போய் அவர்களை வெறுத்து பேசாமல் அவர்களை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தை உன் மனதில் கொள்ளாமல் எல்லோரிடமும் போய் நீ நன்றாக இரு, நன்றாக இரு என்று மனதார சொல்லிப்பார். உன்னுடைய அந்த வார்த்தையே உன்னை மிக மிக நன்றாக வாழ வைக்கும். என் அன்பு பிள்ளையே, உன்னை அலட்சியமாக நினைப்பவர்களை விட்டு துணிந்து விலகிவிடு. உன்னை பொக்கிஷமாக நினைப்பவர்கள் இருப்பவர்களுடன் இணைந்து உன் பயணத்தை துவங்கு. அப்பொழுது உன் பயணம் சந்தோஷமாகவும் வெற்றிகரமாகவுமே தான் இருக்க வேண்டும். அதற்கான நேரம் வரும் பொழுது உன் கஷ்டகாலத்திற்கும் ஒரு முடிவு வரும். உனக்கும் வெளிச்சம் பிறக்கும். உன் வாழ்விலும் விடியல் வரும். கூடிய விரைவில் உன்னுடைய அனைத்து கஷ்டங்களிலிருந்தும் நீ விடுபடுவாய். உன் வாழ்வில் உள்ள இருளெல்லாம் நீக்கி ஒளி என்ற தீபத்தை ஏற்றி வைக்க உன் சாயப்பா ஆயத்தமாகிவிட்டேன். பிள்ளையே, இங்கு எந்த இன்பமும் துன்பமும் நிரந்தரம் இல்லை. இன்பங்கள் வரும்பொழுது வாழ்க்கையை அனுபவித்துக்கொள். துன்பம் வரும்பொழுது வாழ்வதற்கு எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக்கொள். இதுதான் வாழ்க்கை குழந்தையே. எழுந்திரு என் குழந்தையே. சர்வ சக்தி படைத்த உன் சாயப்பாவை தந்தையாக பாக்கியம் செய்தவர் நீ. உன் மனதிற்கு இவ்வளவு குழப்பம் இருக்கலாமா? உன்னை காண உன் சாயப்பா வருகிறேன். நிச்சயமாக வருவேன். என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே என் பிள்ளையே. நீ நினைத்தது, ஆசைப்படுவது, என்னிடம் விரும்பி கேட்பது அனைத்தையும் உனக்கு தர நான் உன் இல்லத்திற்கு வருவேன். வந்து கொண்டே இருக்கிறேன். துன்பம் வரும் பொழுதும் வேதனை சூழும் பொழுதும் அன்ன ஆகாரம் இல்லாமல் எப்பொழுதுமே புலம்பிக் கொண்டும் அழுது கொண்டும் கண்ணீர் விட்டு கொண்டுமே இருந்தால் உன் அப்பாவால் தாங்க முடியுமா சொல்? பட்டினி கிடப்பது, எந்த துயரம் வந்தாலும் அதை உணவின் மேல் காட்டுவது, எந்த ஒரு பலனும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. நான் சொல்வது உனக்கு புரியும் என்று நினைக்கிறேன். நீ புத்திசாலி எனவும் நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இவ்வளவு கோழையாக இருப்பாய் என்று எனக்கு தெரியாது என் பிள்ளையே. தைரியமாக இரு. உன் அப்பா உன் அருகில் இருக்கும் பொழுது எதற்காக இப்படி பயப்படுகிறாய்? சதா சர்வகாலமும் என்னையே நினைத்து என் நாமத்தையே உச்சரித்து கொண்டிருக்கும் உனக்கு கஷ்டங்கள் வர நான் அனுபவிப்பேனா? கஷ்டமான வேதனையில் தத்தளித்து கொண்டிருக்கும் என் பிள்ளையை தேற்ற உன் அப்பா உன் வீட்டுக்கு வருவேன். மங்கள செய்தியோடு வருவேன்.
நிச்சயமான அந்த மங்கள செய்தி உன் காதில் விழும். மிக மங்களகரமாக